என்னதான் பல ஊருக்கு பயணம் செய்து பேசினாலும் சொந்த மண்ணில் சொந்த ஊரில் சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மச்சானுக்கு மத்தியில் பேசும் பொழுது இருக்கின்ற அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வை யாராலும் எந்த நேரத்திலும் அசைக்க முடியாது. இவ்வளவு நெருக்கடி கொடுக்கும் பொழுதும் தைரியமா இருக்கிறோம்னா சொந்த ஊர்ல சொந்த நிலத்துல நிக்கிறோம். நாங்கள் அகதியாக போகல, இது என் ஊரு, நான் இங்கதான் நின்று பேசுவோம்னு அந்த திமிரை கொடுக்குது. அந்த திமிருக்கு அதுதான் காரணம். எப்படி தரகம்பட்டி எனக்கு சொந்த ஊரு மதாரனுடைய பேரன் என்று சொல்றனோ அது போல தமிழர் நிலம் எங்கள் பூமி, இது எங்கள் திருநாடு, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி. இதான் எங்களுடைய தத்துவம், கொள்கை. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி. எப்படிப்பட்ட ஆட்சி? இவர்கள் கொடுப்பது போல குவாட்டர் கோழி பிரியாணி, ஆடு மாடு தோடு தொங்கட்டா, இலவசங்கள், கோடை காலத்துக்கு 2000, மகளிர் உரிமை தொகையின் 1000, தேர்தல் வரும்பொழுது 5000, தேர்தலில் ஜெயிச்சா 10,000 அப்படின்னு. இப்படி இல்ல. திமுக அதிமுகங்கிற கட்சிகள் தேர்தல் வந்த உடனே 5000 ரூபாய் போடுறேன், ஐயா ஸ்டாலின் அறிவிப்பு கொடுக்கிறாரு. மாஸ்டர் ஸ்ட்ரோக், இரவோடு இரவாக 5000 ரூபாயை ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கிறார். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஐயா ஸ்டாலின் பேசுறாரு, ஆக எப்படி மாஸ்டர் ஸ்ட்ரோக் கொடுத்தவா எல்லா இல்லத்தரசுகள் வீட்டிலையும் 5000 கொடுத்திருக்கிறோம்னா சும்மாவா? என்னங்க ஐயா? ஐயா அரஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எதுவும் கிடையாதுங்க. எப்படி நீங்க அரஸ்ட் பண்ணுவீங்க? இல்ல, சாலை மறியலுக்கு போகும். அடுத்து தேவையில்லாம சிக்கல் கொடுக்க கூடாது. எப்படி நீங்க அது அரஸ்ட் பண்ணுவீங்க? ஐயா திமுக உதயநிதி கூட்டம் போட்டு பேசலாம், ஸ்டாலின் கூட்டம் போட்டு பேசலாம், நாங்க பேசக்கூடாதா? யாரு யாரு உள்ள யாரு ஆட்சி செய்யறது? கோட் ஆஃப் கான்டாக்ட்னா அதை போய் அங்க வச்சுக்க. தேர்தல் ஆணையம்னா ஒரு அளவுக்கு தான். தேர்தல் விதிமுறைகளை நாங்கள் மதிக்கிறோம். நாங்க ஒண்ணு வீடு வீட்டுக்கு போய் திருட்டுக்குள்ள இருட்டுக்கோழி பிடிக்கிற மாதிரி ஓட்டுக்கு 500,000 காசு கொடுக்கல. நாங்க எவனிடத்திலையும் போய் கையேந்தி நிக்கல. கட்சி கூட்டணிக்காக காசு கொடுத்து ஜோட்டு சீட்டு வாங்கிட்டு நிக்கிற நாங்க எங்க சொந்த காசை போட்டு நிக்கிறோம், சொந்த காசில் செலவு செய்கிறோம். தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் இந்த 15,000 ரூபாய் கூட்ட செலவை ஏற்குமா? ஒரு மாண்புமிக்க தேசம், ஜனநாயகத்தை போற்றுகின்ற தேசம், தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு இவ்வளவு தாமதம் ஏன்? நீ அப்ப தேர்தலை அறிவிக்கிறன்னா அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கீங்க. அதை மறுப்பதற்கு உங்களுக்கு என்ன ஜனநாயக உரிமை இருக்கு? இப்ப ஒரு ஊர்ல தேர் திருவிழா நடக்கும். இப்ப கிராமங்கள்ல தேர் திருவிழா நடக்கிற நேரம் தான், கொடை நடக்கிற நேரம் தான். அந்த நேரத்துல முன்கூட்டியே அனுமதி வாங்கியிருந்தா திருவிழாவை நிறுத்துன்னு சொல்லிருவியா? திருவிழாவை நிறுத்துன்னு உங்களால சொல்ல முடியாது. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மறிப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கத்தான் போறீங்க. ஊர் மக்கள் சேர்ந்து இங்க சாலையை மறிக்கத்தான் போறோம். நீ பண்ணு நாங்க பாக்குறோம். நாங்க திமுக அதிமுக விமர்சிச்சுட்டு போலாம்னா அதை விட்டுட்டு கோடியா கொட்டி செலவு செய்யலாம். ஒரு தொகுதிக்கு 40 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணக்கூடாது. ஒரு தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கிற நடைமுறை. ஆனால் 40 லட்சமா? செந்தில் பாலாஜி, அவர் ஐயா செந்தில் பாலாஜி இருக்காருல்ல, அவர் 40 லட்சம் தான் செலவு பண்றாரா? இந்த தொகுதியில இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? எல்லாத்தையும் எடுப்போமா? சொத்து மதிப்பு எடுப்போமா? வரவணையிலங்க பேச வந்தது அதுதான். வரவணையில கல்குவாரியை வச்சு ஒட்டுமொத்த நிலத்தடி நீரும் பாலா போச்சு. தரகம்பட்டி மேட்டுப்பட்டியில இருக்கிற மக்களுக்கு கிணத்துல தண்ணி வரல. இந்த கிணத்து தண்ணி காணாம போனதுக்கு அந்த கல்குவாரி தான் காரணம். அந்த கல்குவாரியை இழுத்து மூடுவதற்கு உங்களால முடியுமா? சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது தமிழ்நாட்டில். கடந்த 15 நாட்கள்ல மட்டும் 20க்கும் மேற்பட்ட படுகொலைகள், பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு இடத்துல இந்த காவல்துறையோ இந்த தமிழக அரசாங்கமோ சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திருக்குதா? எங்கேயும் பாதுகாக்கல. ஐயா ஸ்டாலின் இலவசங்களை அறிவிக்கிறார். ஆக வெக்கவே இல்லாம அதிமுக ஆட்சியில பெண்கள் பாதுகாப்புகிறாங்களே, திமுக ஆட்சியில தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. வட மாநிலத்தை பாருங்க, மணிப்பூர் தேசத்துல 2 பெண்களை சாலையில நிர்வாணமா நடக்க வச்சாங்களே. ஆக பிஜேபி ஆட்சி ஒழிக அப்படின்னு இங்க பேசுறது ஐயா ஸ்டாலின். ஐயா வட மாநிலத்தில் மணிப்பூர் இருக்கட்டுங்க, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போங்க. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு 12ஆம் வகுப்பு படிக்கிற பெண்ணை, 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவியை பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணிட்டான். ஓ ஆட்சியில மயிரையா புடுங்க, எங்க போன நீ? இன்னைக்கு பேச பெண்கள் பாதுகாப்பு குறித்து திமுக
திமுக மேல போட்டு பேசுமா? பெண்களுக்கு எந்த இடத்துல பாதுகாப்பு கொடுத்துருக்க கேட்டால் பெண்களுக்கு நாங்க 5000 கொடுத்துட்டாங்க. ஏன் இந்த மாசம் தான் வெயில் வருதுங்களா சாமி? இதுக்கு முன்னாடி வெயிலே வரலையா? இதுக்கு முன்னாடி கோடை காலமே வரலையா? இப்ப 5000 நான் கொடுக்குறேன். ஏன் கொடுக்குற? தேர்தல் வருது. அதுல வட மாநிலத்துல உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல, அதுவும் குறிப்பா இப்ப பீகார்ல தேர்தல் நடந்துச்சு. அந்த பீகார் தேர்தலுக்கு 10,000 ரூபாயை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்குல்ல, அந்த அரசு 10,000 ரூபாய், உங்களுக்கு 5000 ரூபாய் போட்டது மாதிரி பாஜக வட மாநிலத்துல 10,000 ரூபாய் போட்டு. அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? ஆக ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறார்களே, 10,000 ரூபாயை தேர்தலுக்கு வாக்குக்கு காசாக கொடுக்கிறார்களே, இதை யாரும் தட்டி கேட்க ஆள் இல்லையா அப்படின்னு ஐயா ஸ்டாலின் பேசினாரு. அவன் 10,000 கொடுத்தான், ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சான். நீ 5000 கொடுத்திருக்கிய சாமி, அப்ப நீ என்ன பண்ணிருக்க? பாதி படுகொலை செஞ்சிருக்கியா? ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறது யாரு? இந்த திமுக அதிமுகங்கிற கட்சிகள். ஜனநாயகத்தை மீட்க மக்கள் மன்றத்தில் நின்று நாங்க பேசுறோம். எங்க தெம்பு இருந்தா ஐயா ஸ்டாலினை கூட்டிட்டு வாங்க, இல்ல இந்த சட்டமன்ற உறுப்பினரா இருக்காங்கல்ல அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஐயா செந்தில் பாலாஜி எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன், எங்க அண்ணன், எங்க மாவட்டத்தை சார்ந்தவர், கரூர்காரரு, ரொம்ப நல்லவர். பாவம் சிபிஐ வந்தா மட்டும்தான் அவருக்கு பேண்ட்ல மூத்திரம் போவோம். நம்ம அண்ணன் ரொம்ப நல்லவர், வாங்க கூட்டிட்டு வாங்க நின்று பேசுவோம். எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி, எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி நான் விமர்சிக்க தேவையில்ல, இந்த ஐயா ஸ்டாலின் பேசியதை எடுத்து போட்டாலே போகும், அப்படியே போகும். ஆக செந்தில் பாலாஜி ஒருத்தர் கரூர்ல இருக்கிறாரு, அவரும் அவர் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு நிலவுலக அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்காங்க. அதிமுகவில் அந்த அம்மையார் கொடுத்த இடத்துல இவர் முதல்வர் ரேஸ்ல வேற இருக்காரா, இவர் கெட்ட கேட்டுக்கு அப்படின்னு ஐயா ஸ்டாலின் பேசிய காணொலி ஆதாரம் இருக்கு. அதிமுகவில் இருக்கும் பொழுது அவர் கெட்டவர், அவர் ஊழல் பெருவெளி, அவர் பணத்தை கொள்ளையடிச்சாரு, அவன் கொலகாரன், பாட்டுக்கு மேல 10 ரூபா காசு வாங்குறான், கரூர் கேங்க வச்சு மிரட்டுறான், கந்து வட்டிக்கு காசு விடுறான், இப்படிலாம் பேசும் திமுக. ஆனா அதுவே திமுகக்குள்ள உள்ள வந்துட்டா, ஆக செந்தில் பாலாஜி போன்ற ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியுமா? கரூர் மாவட்டத்தில் இருந்து பிறந்து வந்து கொங்கு மண்டலத்தை இன்னைக்கு கைக்குள்ள வச்சிருக்கிறாரு. அது எப்படி சாத்தியமாயிருச்சு? அவர் நல்ல உள்ளத்துக்கு தான் மக்கள் எல்லோரும் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆக அந்த வகையில சீடி சக்கர சித்தப்பா ஏற்றில் எழுது நக்கப்பா என்பது போல அப்படின்ட்டு அதிமுகவில் இருக்கிற வரைக்கும் விமர்சிப்பாங்களாம். அதிமுக வந்து இங்க வந்துட்டு அவர் யோக்கியம். இப்ப சமீபத்தில் ஒரு யோக்கிய சிகாமணி போயிருக்கிறாப்ல, யாரு? அம்மா அவர்களுடைய இறப்பில் இருக்கின்ற மர்மத்தை நான் கண்டுபிடித்தே தீருவேன். கடைசி வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் விசுவாசமாக இருந்தேன். என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள். இந்த மனநிலை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு முந்தா நாள் வரைக்கும் பேசிட்டு இருந்தார். இல்ல வேணாம், சரி அது அன்னைக்கு நடக்கட்டும், நம்ம கிட்ட நடத்துவோம். திமுக எப்படின்னா தேர்தல் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கோம், காசு கொடுத்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி அவங்க சண்டை அவங்க பார்த்துக்கிட்டு நம்ம பேசுவோம், மக்கள்கிட்ட கருத்து பேசுவோம். அப்படி ஓ பன்னீர்செல்வத்தை நேத்து வரைக்கும் விமர்சிச்சுக்கிட்டு இருந்தாரு. யாரு? நம்ம ஐயா ஸ்டாலின், நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி எல்லாரும். இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் பேசுறாரு, ஓபிஎஸ் போல ஒரு விசுவாசி இருக்க முடியுமா? அதிமுகவில் இருந்தாலும் உண்மை விசுவாசியாக இருக்கிறவரு கைது பண்றேங்கிறாங்க. எல்லாரும் ரோட்டுக்கு சாலைக்கு வாங்க, அவ்வளவுதான். பஞ்சாயத்து முடிஞ்சு ரோட்டம் வரீங்க. தட்சாலி ஒரு ஆனர் விவசாய சின்னத்திற்கு வாக்களித்துருங்க. ஏற்கலப்பை ஏந்திய சின்னம் எங்க அண்ணன் சீமானே சின்னமா இருக்காரு. வாக்களிச்சிருங்க, வாக்களிச்சிருங்க, வாக்களிச்சிருங்க. அதிமுகவுக்கு போடுறேன்னா அம்மையார் ஜெயலலிதாவுடைய கொலை வழக்குல யாரு சம்பந்தப்பட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க. திமுகவுக்கு ஓட்டு போடுறது நாசமா போறதுக்கு சமம். உங்க பிள்ளை வீட்டுல இருக்க பிள்ளைகளுக்கு வாக்கியரிசியை போட்டுட்டு அப்புறம் நீங்க திமுக ஓட்டு போடுங்க. அடுத்த தலைமுறை பிள்ளை வாழணும்னா விவசாயிக்கு ஓட்ட போடுங்க. நான் ரோட்டம் இருக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.